வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய வீணா ஒரு வீணை, அத்தியாயம் 25. நிர்மலா தன் நிலைமையை நன்றாகவே உணர்ந்து கொண்டு விட்டாள். அவள் எப்படி முயன்றாலும் அவர்கள் வெளியே விடப் போவதில்லை. அந்த பேராசைக்கார முனுசாமி அவளை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறார். அவள் அழகு, கௌரவம் எல்லாவற்றிற்கும் இப்படியா ஒரு கணவன் அமைவது? அவள் எப்படியாவது அங்கிருந்து தப்பிவிட வேண்டும். பகலும் இரவும் அவள் மூளையில் பல சிந்தனைகள். சவிதா அந்த வியாபாரத்தில் மிகவும் அனுபவப்பட்டவள். அவள் கை வழியே இடமாறிய இளம் பெண்கள் எத்தனையோ பேர். யார் யாரை எப்படி வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அவளுக்கு கை வந்த கலை. ஆனால் ஒரு சின்ன பெண், பள்ளிக்கூடத்து சிறுமியின் மூளை அவளுடையதை விட பரபரப்பாக சிந்திக்கக்கூடும் என்பதை அவள் எதிர்பார்க்கவில்லை. யானைக்கும் அடி சேர்க்குமோ? எத்தனை வற்புறுத்தி கேட்டும் நிர்மலா தன் உண்மை பெயர், முகவரி, தான் யார் மகள் என்ற விவரத்தை சொல்லவே இல்லை. அதிகம் அதட்டி கேட்டால் ஓவென்று அழத் தொடங்கினாள். வீட்டை விட்டு ஓடி வந்து விட்ட பெண் தன் முகவரியை சொன்னால் நாம் திரும்ப அங்கே கொண்டு போய் விட்டு விடுவோம், பெற்றோர்கள் செய்த தவறுக்கு கடுமையாக தண்டிப்பார்கள் என்ற அச்சம் போலும். மக்கு பெண். இந்த வீட்டுக்குள் வந்தவர்கள் வீட்டை கனவில் கூட பார்க்க முடியாதே. தனக்குள் எண்ணி சிரித்து கொண்டாள் சவிதா. தனது கண்டிப்பான தோரணையை சற்று தளர்த்தினாள். வெளி வாயிற்கதவு உள்ளே பூட்டப்பட்டு இருக்கிறது. கீழே மாடிப்படி அருகில் ஒரு காவலாளி இருக்கிறான். அவர்களை மீறிக்கொண்டு அந்த சின்ன பெண் ஓடிவிட முடியாது என்ற அசட்டை அவர்களுக்கு. 2 தினங்களுக்கு பின் நிர்மலா தங்கியிருந்த அறையின் கதவை வெளிப்புறம் பூட்டுவதை நிறுத்திவிட்டார்கள். அங்கு இருந்த மற்ற 4 பெண்களைப் போல வீடு முழுவதும் வளைய வரும் உரிமையை நிர்மலாவுக்கும் வழங்கிவிட்டாள். முனுசாமி சொன்னது போல் ஒரு சில நாளில் நல்ல வைத்திய கணிப்பால் நிர்மலாவின் முதுகு காயம் குணமடைந்து வலி குறைந்து லேசான தழும்பாக மாறியது. சத்தான உணவை தின்று ஓய்வாக இருந்ததன் பயன் நிர்மலாவின் கண்ண கதப்புகள் ஆப்பிளை போல சிவந்து அழகாக தெரிந்தன. பகட்டான உடைகளில் அந்த பெண் தகதகவென்று பார்க்க அழகியாகிவிட்டதைக் கண்டு சவிதாவுக்கு ஒரே வியப்பு. மெழுகு பொம்மை போல மின்னும் அந்த சிறுமியை விட்டுவிட்டால் சில மாதங்களில் ரூபாயை அள்ளிவிடுவாளே. ஆனால் முனுசாமியை விரோதித்து கொள்ள இயலாதே. அவரை நினைத்ததும் அச்சம் வந்தது. நிர்மலா தன் பிடிவாத குணத்தை உதறிவிட்டு மிகவும் தந்திரமாக செயல்பட தொடங்கினாள். அல்லி அக்கா, தரணி அக்கா என்ற மற்ற பெண்களிடம் உறவு கொண்டாடி ஆங்கிலத்தில் அரட்டை அடித்தாள். பூதம் போல கட்டிலின் மீது சாய்ந்து கொண்டு கிடக்கும் சவிதா அருகில் அந்த கொண்டு மம்மி என்று கொஞ்சியபடி கால்களை பிடித்துவிடும் பழக்கத்தை கண்டதும் தானும் அவ்வாறே செய்ய முற்பட்டாள். வேலைக்காரி பணிவிடை செய்ய வீட்டுக்கு செல்வ மகளாக வாழ்ந்து பழக்கப்பட்ட அவள் கண்டவளின் காலை பிடிக்க நேர்ந்துவிட்டது என்று உள்ளூர் வெட்கப்பட்டாள். ஆனால் என்ன செய்வது? அந்த அவமானத்தை அவளாகத்தானே தேடிக்கொண்டாள். சவிதா ரொம்பவும் மகிழ்ந்து போய்விட்டாள். அந்த சிறுமியால் அவளுக்கு எந்த விதமான தொல்லையும் கிடையாது. வெகு விரைவில் வழிக்கு வந்து விட்டாள். ஆனால் முனுசாமியிடம் உண்மையை மறைத்து தான் மிகவும் பாதிக்கப்பட்டதாக கூறி கொஞ்சம் கூடுதலாகவே பணத்தை அவரிடமிருந்து பறிக்க வேண்டும் என்று தன்னுள் கணக்கு போட்டு கொண்டிருந்தாள். 1 வார காலத்திற்கு பின் முனுசாமி தொலைபேசியில் அவளை வெளியூரிலிருந்து அழைத்தார். சற்று தூரத்தில் முன்னறையில் நின்று கொண்டிருந்த நிர்மலா அவர்கள் பேசியதை உன்னிப்பாக கேட்டபடி பத்திரிகை ஒன்றை புரட்டி கொண்டிருந்தாள். இந்தியில் தான் சவிதா பேசினாள். கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யணுமா? அடுத்த வாரமே எல்லாம் முடிச்சுடணுமா? சரி, உங்களுக்கு இந்த வயதில் இப்படி ஒரு ஆசை வந்து உழுக்குதே, சிரித்தாள் சவிதா. பெண்ணுக்கு புடவை எடுக்க மற்ற செலவுகளுக்கு 10,000 ரூபாய் ஆள் வசம் கொடுத்து அனுப்புறீங்களா? அது போதாது. மேற்கொண்டு கையை விட்டு நான் போட்டால் பிறகு கணக்கு தீர்த்துட்டு பெண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும். நடு வீட்டு தாலி கல்யாணம் தானே, தடபடலாம் செய்தலாம். பெண்ணுக்கு உயர்ந்த ரக சேலை எடுக்கணுமா? சரி, உங்களுக்கு பிரியப்படி செய்துடுறேன். அது கையில் செலவுக்கு 2,000 ரூபாய் தர சொல்கிறீங்களா? பரவாயில்லை, தாலி கட்டுவதற்கு முன்னாடியே ரொம்ப தாராளமாக இருக்கிறீங்க. அவளும் உங்களை கட்டிக்க துடியாக இருக்கிறாள். பணத்தை முன்னே பின்னே பார்த்ததில்லை போல் இருக்கு. எதை கண்டாலும் என்று அதிசயப்பட்டு வாயை பிழைக்கிறாள். வச்சுடட்டுமா? தொலைபேசியை வைத்தாள் சவிதா.
அவள் பேசிய அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த நிர்மலாவின் நெஞ்சு படப்படுத்தது. இந்த சமயத்தை அவள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் தப்பவே முடியாது. சவிதாவுக்கு கடைகளுக்கு போகும் காரியம் அத்தனை பிடிக்காத சங்கதி. மேலும் பொழுதை வீணாக்கி கொண்டு கடை தெருவில் சுற்றினால் வீட்டுக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு வசதி செய்து கொடுப்பது யார்? அள்ளி, தரணி இருவர் மட்டும்தான் வீட்டிலே இருந்தனர். மற்ற இருவரும் வழக்கப்படி அலுவலக காரியமாக வெளியூர் சென்றிருந்தனர். அள்ளி அக்காவும் தரணி அக்காவும் கூட வருவாங்க. வேண்டிய சேலை எடுத்துக்கொண்டு உனக்கு தேவையானது வாங்கிட்டு சீக்கிரம் திரும்பிடுங்க என்று உத்தரவிட்டபடி நிர்மலாவின் கையில் 2000 ரூபாய்களை எண்ணி தந்து மீதியை வயதில் பெரியவளான அள்ளியிடம் கொடுத்தாள் சவிதா. போய்விட்டு சீக்கிரம் பத்திரமா வந்துடணும் என்று நிர்மலாவின் கன்னங்களை அவள் வருடைய போது நிர்மலா அந்த அருவறுப்பை சகித்து கொண்டு தலையை பணியுடன் அசைத்தாள். அவர்கள் மூவரும் காரில் கடை தெருவுக்கு புறப்படுவதற்குள் மாலை பொழுது மங்கி இருள் பரவ தொடங்கிவிட்டது. சாலையின் ஒரு பக்கத்தில் காரை நிறுத்திவிட்டு டிரைவர் அருகில் இருந்த ஹோட்டலில் காஃபி சாப்பிட கிளம்பிவிட்டார். கல்யாண காலம். கடையில் ஒரே கூட்டம். நிர்மலா கடை கட்டால் தன்னை சுற்றிலும் கவனித்து கொண்டாள். விற்பனையாளர் விதவிதமான சேலைகளை விரித்து மேசை மீது போட்டார். அள்ளியும் தரணியும் கண்கள் பெரிய வியப்புடன் அவைகளை பார்வையிட்டு கொண்டிருந்தனர். இந்த பொடி குட்டிக்கு இப்படி ஒரு யோகமா என்று உள்ளூர் அவர்களுக்கு சிறிது பொறாமை கூட. அக்கா என்று அள்ளியின் காதில் நிர்மலா கிசித்ததும் சேலையை பார்க்கும் ஆர்வத்தில் கழிவறை இருக்கும் திக்கை விரலால் சுட்டி காட்டிவிட்டு சீக்கிரம் வந்துடு என்று உத்தரவிட்டாள். அவள் குறிப்பிட்ட பக்கம் போவதாக போக்கு காட்டிய நிர்மலா மேசைக்கு அருகே குவிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு நின்ற ஒரு பெரிய பெண்கள் கூட்டத்திலே மெல்ல கலந்து மறைந்து கொண்டாள். அங்கிருந்து மெல்ல நழுவி அவள் வாயில் கேட்டை தாண்டி படிகளில் இறங்குவதற்கும் மின் விசை துண்டிக்கப்பட்டு கடையும் தெருவும் இருளில் மூழ்குவதற்கும் சரியாக இருந்தது. சற்றென்று கடை ஆட்கள் வாயிற்புற கம்பி கேட்டு இழுத்து மூடி கூட்டத்தை வெளியே போகாது தடுத்து கொண்டனர். அதற்குள் நிர்மலா காற்றாக பறந்து யூகத்திலே அடுத்த தெருவுக்குள் புகுந்து ஓடி வெகு தூரம் சென்று மூச்சிறைக்க நின்றாள். கூப்பென்று விளக்குகள் எரிய ஆரம்பித்ததும் அவளுக்கு பயம் தாங்க முடியவில்லை. டிரைவருடன் அந்த இரு பெண்களும் அவளை துரத்தி கொண்டு வந்து பிடித்து விட்டாள். சற்றென்று எதிரே திரிந்த ஒரு குறுகலான சந்திற்குள் புகுந்து ஓடினாள். ஒரு வீட்டின் வாயிற்கதவு திறந்து கிடந்தது. உள்ளே ஒரு மின்விளக்கு மங்களாக எரிந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்திலே வாசல் பக்கம் தெரிந்த ஒரு பெண் யாரது என்று அதட்டினாள். அம்மா, உங்களை கும்பிடுறேன், என்னை உங்கள் வீட்டில் வச்சு காப்பாற்றுங்க, என்னை பிடிக்க சில முரடர்கள் ஓடி வராங்க. அந்த பெண்ணின் கால்களை பிடித்து கொண்டு விம்மி அழுதாள். அத்தியாயம் 26. ஓரம் நைந்த அழுக்கு நூல் சேலையும் அள்ளி சுருகிய பரட்டை தலையும் வெற்றிலை குதிப்பி சிவந்து விட்ட வாயுமாக மங்கிய விளக்குலியில் ஓங்கி உயரமாக நின்ற அந்த வீட்டுக்காரியின் முகம் கோபத்தில் மினுமினுத்தது. ஓடுகாலி கழுதைகளுக்கே நம்ம வீடுதான் கிடைச்சுதா? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு, கதவை சாத்து. கிழிந்த பனியன் லுங்கியில் தெரிந்த வத்தலான மனிதன் லொக் லொக் என்று இருமியபடி கயிற்று கட்டிலின் மீது எழுந்து உட்கார்ந்தான். நிர்மலாவுக்கு அதன் நாற்றம் வயிற்றை குமற்றியது. ஹைதர் காலத்து ஓட்டு வீடு அது. அதன் சொந்தக்காரன் சாமி கண்ணு அருகில் இருந்த கடை ஒன்றில் எடுபடி ஆளாக வேலை பார்த்து கொண்டிருந்தான். அடிக்கடி இழுப்பு நோய்க்கு ஆளாகி வேலைக்கு மட்டம் போட்டதால் முதலாளி சீட்டை கிழித்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். மனைவி அங்கம்மா அடுத்த தெருவில் இருந்த சில கடைகளை பெருக்கி சுத்தம் செய்யும் வேலையில் சம்பாதித்ததை கொண்டு வீட்டை நிர்வகித்தாள். அந்த ஓட்டு வீடு மேல் கழுத்து மட்டும் கடன். சம்பளம் வாங்கிய சில நாளிலேயே கணவனது மருந்துக்கும் பீடி கட்டுக்கும் தண்ணீராக செலவாகிவிட்ட ஆத்திரத்தில் அங்கம்மா கோபாவேசமாகி விட்டிருந்தாள். சற்று முன்புதான் அவள் சோற்றை பொங்கி இறக்கி வைத்துவிட்டு பக்கத்து ஹோட்டல் ஒன்றில் ஒரு டம்ளர் மோரை காசு கொடுத்து வாங்கி வந்திருந்தாள். அடுத்த நாள் குழம்புக்கு காய் வாங்கக்கூட அவளிடம் காசு இல்லை. காலையில் செய்த வத்தல் குழம்பில் சிறிதளவு இருந்தது. பொண்டாட்டியை வச்சு காப்பாற்ற வகை இல்லாவிட்டாலும் மனுஷனுக்கு நாக்கு சுவைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று அவளுக்கு கணவன் மீது ஆத்திரம். இழுப்பு வியாதிக்காரனுக்கு மோர் ஒத்துக்கொள்ளாது என்று அவள் மீது இருந்த வத்தல் குழம்பை சோற்றில் போட்டு பிசைந்தாள். அவனுடைய அலுமினிய தட்டில் அள்ளி வைத்தாள். கையை கழுவி சேலை தலைப்பில் துடைத்தபடி அவள் தட்டை கட்டில் அருகே கொண்டு வந்து வைப்பதற்கும் விளக்குகள் அணைந்து வீடும் தெருவும் இருளில் மூழ்குவதற்கும் சரியாக இருந்தது. அங்கம்மா, நெருப்பு பெட்டி கட்டிலுக்கடியிலே கிடக்கு, எடுத்து கோழி முட்டை விளக்கை பத்தவை. கணவன் உத்தரவு கேட்டு அவளுக்கு ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. என்ன, வந்ததிலிருந்து நான் பார்க்கிறேன், சிடு சிடுன்னு இருக்கியே.
அவன் அதட்டினான். ஆமாம், சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் பேச எனக்கு பொழுது இருக்கு பாரு. நான் நோயாளி ஆயிட்டேன்னு ரொம்பவும் எகிறேன். நான் மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு பேசிக்கிறேன். ஆமாம், கீழ்ச்சிட்ட. அவர்களது குட்டி சண்டை ஓய்வடைந்த போதுதான் மீண்டும் விளக்குகள் எரிய தொடங்கின. அந்த பெண் ஓடி வந்து வீட்டுக்குள் புகுந்து அபயம் கேட்டபடி நின்று கொண்டிருந்தாள். தலையை நிமிர்த்தி அங்கம்மா அந்த சிறுமியை ஏற இறங்க பார்த்தாள். வசதியானதொரு வீட்டு பெண் என்று ஆடையும் தோற்றமும் தெளிவுபடுத்தின. பெண் பார்க்க தளதளவென்று இருந்தாள். போக்கிரி பசங்க துரத்திக்கிட்டு வந்தான்கள் போலிருக்கு. தன்னுள் அவள் எண்ணி முடிப்பதற்குள், அம்மா என்னை காப்பாற்றுங்க, உங்களுக்கு அதற்கு பிரதியாக நான் கை நிறைய பணம் தரேன் என்று கூறியபடி தனது பையை திறந்து 100 ரூபாய் நோட்டு ஒன்றை உருவினாள். வாயெல்லாம் பல்லாக மகிழ்ச்சியில் பூரித்து போனாள் அங்கம்மா. தேடிக்கொண்டு போன மூலிகை காலில் தட்டுப்பட்டாப்புல நாளை சமையலை பற்றி கவலைப்பட்டவளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பா? என்ன அவள் கதை விட்றா, நீ கேட்டுக்கிட்டு நிற்கிற? பசி வயிற்று கிள்ளுது. அந்த கசமாலத்தை அடித்து வெளியில் துரத்து. மீண்டும் இருமலுடன் உருவினான் சாமிக்கண்ணே. வாயை முடிக்கிட்டு இரு, எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியும் சீறினாள் அங்கம்மா. சற்றென்று வாயிற்கதவை தாளிட்டாள். இப்படி சமையல் அறையிலே வந்து உட்கார், என்ன ஆச்சுன்னு சொல்லு. அந்த பையிலே இன்னும் எவ்வளோ பணம் வச்சிருக்க என்று கேட்டபடி நிர்மலாவே அவள் சமையல் அறை என்ற தடுப்புக்குள் தள்ளி கொண்டு போனாள். நிறைய வச்சிருக்கேன், நீங்கள் கேட்டதை கொடுக்குறேன். ஒரு உதவி செய்யணும். ஒரு டாக்ஸி பிடிச்சு எனக்கு துணையாக வந்து என்னை என் வீட்டில் சேர்க்கணும். செய்வீங்களா? நிர்மலா மிகவும் கெஞ்சி கேட்டாள். சோறு போடாமல் அங்கே என்ன கதை பேசிக்கிட்டு இருக்க? எரிச்சலுடன் சாமி கொண்டு கத்தினான். வாயை மூடிக்கிட்டு பக்கத்தில் தட்டில் பிசைஞ்சு வச்சுக்கிறது தின்ட்டு லோட்டாவில் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு சும்மா இரு. ஐயா பாவம் இந்த பொண்ணு. பணம் காசோடு கடைக்கு வந்த இடத்துல போக்கிரிகள்கிட்ட அகப்பட்டுக்கிட்டு சேத்தோம் பேசோம்னு ஓடியாந்து நம்மக்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு. வாயு உபகாரம் செய்ய தெரியாட்டியும் பரவாயில்லை, வளவளன்னு பேசாமல் கமோனிரு. கணவன் பக்கம் திரும்பி அதட்டல் போட்டாள். அந்த அடுப்பு பகுதியில் புகை ஏறி மங்கி விட்டிருந்த மின் விளக்கின் லேசான ஒளியில் அந்த பெண்ணை உற்று நன்றாக பார்த்தாள். கை பரிசில் கத்தையாக 100 ரூபாய் நோட்டுகளுடன் வந்திருக்கிறாள். பார்க்க லட்டு போல இருக்காளே. அங்கம்மாவின் மூளை விறுவிறுத்தது. தானே வந்து சிக்கி கொண்ட ஸ்ரீதேவியை அவள் வெளியே துரத்த பைத்தியமா? இப்போ இந்த வேலையிலே வெளியே போகிறது தப்பமா? உன்னை தொடர்ந்துக்கிட்டு வந்த அந்த போக்கிரி பசங்க மூளை முடுக்கலே ஒழிஞ்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தால் பெரிய பம்பாக்கி விடுமே. பேசாமல் நான் போடுற சோத்தை தின்னுட்டு அப்படி ஒரு பக்கம் பாயிலே படுத்துக்கோ. விடிஞ்சது விடியாதுமா நாம் புறப்படலாம். நிர்மலாவுக்கு அந்த அசுத்தமான இடத்தில் உட்காரக்கூட பிடிக்கவில்லை. வெளியே ஓடவும் பயமாக இருந்தது. விடியட்டும், அதுவரை பொறுத்து கொள்வோம். ஒரு டாக்ஸியை பிடித்து அவள் துணையுடன் எப்படியாவது வீட்டுக்கு போய் சேர்ந்து விட வேண்டும் போலவும் எண்ணினாள். மோரும் சோறும் காய்ந்த நாத்தங்காய் ஊறுகாயும் அவள் தொண்டையில் இறங்க மறுத்தன. கையை கழுவி கொண்டு அங்கம்மா தந்த பாயில் படுத்தாள். அந்த தலகாணியின் அழுக்கால் அவளுக்கு வாந்தி வந்தது. இரவு முழுவதும் காற்றில்லாத புழுக்கத்திலும் கட்டிலில் கிடந்த மனிதன் ஓயாது எழுப்பிய இருமல் சத்தத்திலும் அவள் தூங்க முடியாது தவித்தாள். மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் நிர்மலா கொடுத்த ரூபாயை மாற்றி அவர்கள் மூவரும் சாப்பிட ஹோட்டலிலிருந்து இட்லி காஃபி வாங்கி வந்து பரிமாறினாள் அங்கம்மா. உடம்புக்கு முடியலை, வேலைக்கு வர நேரமாச்சுன்னு பிறகு கடைக்காரர்களிடம் சாக்கு சொல்லி கொள்ளலாம் என்ற நினைவுடன் தலையை வாரி முடிந்து கொண்டு பெட்டியில் இருந்த ஒரு பழைய சின்னாலப்பட்டி சேலையை உடுத்தி கொண்டு அங்கம்மா கிளம்பினாள். வீட்டை பார்த்துக்கோ வந்துட்டு நின்று கணவனிடம் இழப்பெற்று கொண்டு ஒரு டாக்ஸியில் நிர்மலாவுடன் புறப்பட்டாள். ஆமாம், உன் பேரை சொல்லலையே என்று அவள் கேட்டபோது நிர்மலா எல்லாரிடமும் இதுவரை சொன்னபடி சாந்தா என்று கூறிவிட்டு வெளியே கவனமாக பார்த்து கொண்டு வந்தாள். திடீரென்று அவள் மனதில் சந்தேகம் நெருங்க தொடங்கியது. ஆமாம், இப்போ நாம் அடையார் பக்கம் போகலை போலிருக்கே, எங்கே போகிறோம்? வியப்புடன் கேட்டாள். முதலில் என் அக்கா வீட்டுக்கு போய் ஒரு செய்தி சொல்லிட்டு பிறகு உன் வீட்டுக்கு போகலாம் அதட்டினாள் அங்கம்மா. சாலையிலிருந்து திரும்பிய டாக்ஸி நெருக்கமான ஒரு தெருவுக்குள் நுழைந்து ஒரு வீட்டின் முன் அவள் சொல்படி நின்றது. பொழுது நன்றாக விடிந்து வெளிச்சம் பள்ளி சென்று எங்கும் பரவியிருந்த சமயம் அது. யாரு என்று கேட்டபடி வாசலுக்கு வந்த பருமனான ஆசாமியை பார்த்ததுமே நிர்மலாவுக்கு பகீர் என்ற உணர்வு வயிற்றை பிசைந்தது. வா உள்ளே என்று நிர்மலாவை விரட்டி தள்ளி கொண்டு உள்ளே சென்ற அங்கம்மா முற்றத்தில் பாத்திரங்களை விலக்கி கொண்டு உட்கார்ந்திருந்த ஒரு கொண்டைக்காரியிடம் பேசினாள். அக்கா, உங்கள் மூத்தார் மகன்
எடுக்க போகிற படத்திலே நடிக்க அழகான பெண்களை தேடிக்கிட்டு இருக்கான்னு சொன்னியே, ஒரு பெண்ணை கொண்டாந்திருக்கேன் பாரு. நான் ஒன்றும் சினிமாவில் நடிக்க வரலை, மரியாதையாக வழியை விட, இல்லாவிட்டால் என்று கிரீச்சிட்டு அலறிய நிர்மலாவின் கன்னத்தில் பலார் என்று ஓங்கி ஒரு அறை வைத்தாள் அங்கம்மா. திருட்டு ராஸ்கல், எடு அந்த பணப்பையை, எங்கேயோ திருடிட்டு ஓடின நாயை வீட்டில் வச்சு சோறு போட்டேன், இப்போ சொர்க்கத்துக்கு வழி காட்டுறேன், நன்றி கெட்ட கழுதை என்றபடி நிர்மலா கையில் பிடித்திருந்த பையை விடுக்கென்று பறித்து கொண்டாள். அக்கா, இதை சுற்றி விலை கவனிச்சிக்கோங்க என்று 200 ரூபாய் நோட்டுகளை உருவி வேலையாக இருந்தவள் முன்னால் வைத்துவிட்டு வேகமாக வெளியேறிவிட்டாள். என்னை போகவிடு, நான் இங்கே இருக்க மாட்டேன் என்று அலறி அழுத நிர்மலாவின் கூந்தலை பற்றி தரதரவென்று இழுத்த அந்த மனிதன் பின்னால் இருந்த ஒரு அறைக்குள் தள்ளி இடுப்பில் இருந்த கத்தியை உருவி காட்டினான். உறக்க அழுது, அண்டை அசலை கூப்பிட்டியோ சதக்குன்னு, இதாலே உன் கழுத்திலே ஒரு போடு போட்டு விடுவேன் என்று உருமினான். சர்வ நாடிகளும் ஒடுங்கி போய் நிர்மலா வாய் பொத்தி கொண்டு விசுமினாள். மீண்டும் அவள் ஒரு சகதியில் வந்து மாட்டிக்கொண்டு விட்டாளே. ஐயோ, அவள் வீடு போய் சேரவே இனி முடியாதா? இதயம் இரண்டாகிவிடும் போல துயரத்தில் அவள் மௌனமாக அழுதாள்.